ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்ப்பத்துடைய கடைசி வாரங்களில் இருக்கக்கூடிய அம்மாக்களுக்கான ஒரு மிகப்பெரிய கொஸ்டின், பிரசவ அறிகுறி என்றைக்கு ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான். அப்படி இருக்கிறப்ப உங்கள் உடலே சில அறிகுறிகளை உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் உடம்பு பிரசவத்துக்கு தயாராகிடுச்சு, இன்னும் ஒரு சில நாட்களில் பிரசவம் நடக்க போகுது அப்படின்றத முன்கூட்டியே தெரியப்படுத்தக்கூடிய முக்கியமான சரியான அறிகுறிகளை டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷனோட இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். டாக்டர் சொன்ன இந்த அறிகுறிகள் அண்ட் எந்த நேரத்தில் நீங்கள் டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக சொல்லியிருக்கேன். பிரசவம் நெருங்கிருச்சு அப்படின்றத உணர்த்தக்கூடிய முக்கியமான அறிகுறிகள் பற்றி தான் டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா விஷயங்களுமே டாக்டர் சொன்ன விஷயங்கள் தான். இது உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள். எப்போ டாக்டரை பார்க்கணும், என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சிம்டம்ஸ் வந்த உடனே நீங்கள் கவனிக்கணும் அப்படின்றதையும் டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. மறக்காமல் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும். நம்ம சேனலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு கீழே ப்ரெக்னன்சி வீக் சீரிஸ், ப்ரெக்னன்சி மந்த் சீரிஸ், ப்ரெக்னன்சி ஸ்கேன் அப்படின்ற டைட்டில் கர்ப்ப காலகட்டத்தில் எடுக்க வேண்டிய எல்லா ஸ்கேன் பற்றியும் இருக்கும். ப்ரெக்னன்சி வீக் சீரிஸ் அப்படின்றதுல உங்களுடைய முதல் வாரத்துலேருந்து 40 வாரம் வரைக்கும் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். மறக்காமல் அதை எல்லாத்தையும் போய் பாருங்கள். நிறைய விஷயங்கள் உங்களை பற்றியும் உங்கள் குழந்தை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்பத்துடைய 8 மாதங்களுக்கு நீங்கள் போகிறப்ப உங்களுக்கு அப்போவே பிரசவத்துக்கு உங்கள் உடம்பு தயாராகிடுச்சு அப்படின்றத வெளிப்படுத்துகிற விதமாக சில அறிகுறிகள் இருக்கும். அப்படி ஏற்பட்ட அறிகுறிகளில் முதல் அறிகுறி அப்படிங்கிறது பேபியோட தலை கீழே இறங்குறது தான். அதாவது பேபி கீழே இறங்கி லைட்டனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தையோட தலை திரும்பி இருக்கும். திரும்பின பொசிஷனில் அப்படியே இருக்கிறாம உங்களுடைய பெல்விக் இடுப்பெலும்பு இருக்கு இல்லையா, அந்த இடுப்பெலும்பில் ஃபிக்ஸ் ஆகும். இதுதான் கர்ப்பம் உங்களுக்கு டெலிவரி ஆக போகுது அப்படின்றத, அதாவது உங்கள் குழந்தை உங்கள் கைக்கு வர போகிறாங்க அப்படின்றத உணர்த்தக்கூடிய முதல் அறிகுறி அப்படிங்கிறது இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி தான். குழந்தையோட தலை மேலே தான் இருக்கும். லைட்டனிங் அப்படின்னு சொல்கிறது குழந்தையோட தலை உள்ளே வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிறது. இதுதான் லைட்டனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில நாட்கள்லேயே டெலிவரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே சிஸ்டர், இப்போ குழந்தை தலை கீழே இறங்கிருச்சு அப்படின்றத நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வயிறு கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கும். சுவாசிக்கிறது நல்லா ஃப்ரீயாக சுவாசிக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பாக குழந்தையோட அசைவுகளில் சேஞ்ச் இருக்கும். நல்லா ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே குழந்தையோட தலை இறங்கிருச்சு அப்படின்றத உணர்த்தக்கூடிய அறிகுறி. ரெண்டாவது முக்கியமான அறிகுறி அப்படிங்கிறது வயிறு இறுக்கம் அப்படிங்கிறது தான். திடீர்னு வயிறு சின்னமானது மாதிரி உங்களுக்கு ஃபீலாக இருக்கும். நல்லாவே பெருசாக இருந்த வயிறு திடீர்னு உங்களுக்கு சின்னதாக இருக்கும், திரும்பவும் நல்லா பெருசாக இருக்கும். இதை தான் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக ப்ராக்ஸ்டன் கிக்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. உண்மையாகவே லேபர் கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது இதுக்கும் அதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா குழந்தையோட அசைவுகள் அதிகமாக இருக்கிறப்போ உங்களுக்கு பெரிய பெரிய அசைவுகளாக, அதாவது வலி ஏற்படுற அளவுக்கு உங்களுக்கு வலி வரும். ஆனால் கான்ட்ராக்ஷன் சொல்கிறப்ப உங்களுக்கு லேபர் பெயினுக்கான கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது வயிறு நல்லா பெருசாக இருந்தது, சடனாக சின்னதான மாதிரி உள்ளே என்னமோ இழுத்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். வயிறு சடனாக ஒட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும். நேரம் ஆக ஆக இந்த வலி அப்படிங்கிறது, அதாவது நான் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறேன்ல, இந்த வயிறு சுருக்கம் அடைகிறது, விரிவடைகிறது, இது கொஞ்சம் கொஞ்சமாக வலியாக ஸ்டார்ட் ஆகும். 10 நிமிஷத்துக்கு ஒரு டைமு, இல்லை அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் இந்த வலி அப்பப்போ வந்து போகுது. திடீர்னு அரை மணி நேரத்துக்கு மாறும், அப்புறம் 5 நிமிஷத்துக்கு மாறும், இல்லை 1/4 மணி நேரத்துக்கு, அதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு, அப்புறம் 5 நிமிஷத்துக்குன்னு அந்த டைம் டியூரேஷன் அப்படிங்கிறது குறையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஓய்வெடுத்தால் கூட இந்த வலி அப்படிங்கிறது குறையவே குறையாது. இதுதான் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது மியூக்கஸ் பிளக் அப்படிங்கிறது நம்மளுடைய வெஜினல் பகுதியில் உங்களுடைய வெள்ளைப்படுதலோட லைட்டாக பிளட் கலந்து வர்றது. சளி இருக்குல்ல, நம்ம சளிக்கு வெளியில் தூக்கணும்னா அந்த சளி என்ன மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அதிலே பிளட்டு கலந்து வந்தால் எப்படி இருக்குமோ அது உங்களுடைய ப்ரைவேட் பார்ட் வழியாக வெளியில் வருது. இது வெளியில் வந்தால் குறிப்பிட்ட ஒரு நாள்லையோ இல்லை 4-5 மணி நேரத்துலேயோ உங்களுக்கு ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது டெலிவரி ஆகலாம். எப்படி இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, இது கர்ப்பப்பை வாயை திறக்க விடாமல் சீல் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு திரவம். இது வெளியில் வர்றப்ப ஆட்டோமேட்டிக்காக கர்ப்பவாய் அப்படிங்கிறது ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். பிரசவம் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு தயாராகவும் ஆரம்பிக்கும். அடுத்த சிம்டம்ஸ் அப்படிங்கிறது வாட்டர் லீக்கேஜ் அப்படிங்கிறது தான். கர்ப்பப்பையிலேருந்து திடீர்னு உங்களுக்கு மெதுவாக லைட்டாக சொட்டாக உங்களுக்கு நீர் வெளியேறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சிம்டம் அப்படிங்கிறது. இதை பற்றி நான் லாஸ்ட் வீடியோவில் கூட உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த சிம்டம்ஸ் வந்தது அப்படின்னா எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. இந்த சிம்டம்ஸ் வந்தோடனே டாக்டர் சொன்ன முதல் விஷயம், இது எப்போ நடக்குது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ உங்களுக்கு சடனாக லைட்டாக லீக்கேஜ் ஆகுது. லீக்கேஜ் ஆகக்கூடிய அந்த டைமிங்கை குறித்து வச்சுக்கோங்க. இப்போ 11
11:30க்கு லீக்கேஜ் ஆகுதுன்னா 11:30ன்னு நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. அகைன் உங்களுக்கு அந்த 11:30லேருந்து எவ்வளோ நேரத்தில் உங்களுக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குதுன்னா பேட் ஒன்று வச்சுட்டு உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா டாக்டர் உங்ககிட்ட கேட்கக்கூடிய முதல் கேள்வி, எப்போமா லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சது, எத்தனை மணி நேரமாக இது லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா குழந்தைக்கு ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அவசியம் இல்லையா, அதனால் இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அதனால் இதையும் மென்ஷன் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 5வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதுகு வலி அப்படிங்கிறது. கீழ் முதுகு வலி உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுனாலே ஃபஸ்ட்டு உங்களுக்கு கீழ் முதுகில் வலி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மேல் முதுகு வலிக்கும். அதாவது மேல் முதுகு, அடிவயிறு இது எல்லாமே வலிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி அடுத்த அறிகுறி அப்படிங்கிறது உங்களுக்கு லூஸ் மோஷன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தை வெளியில் வரதுக்கு தயாராகிட்டாங்க அப்படின்னா உங்கள் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய குடல் எல்லாமே அதோட செயல்பாடு மாற்றமடைய ஆரம்பிச்சிடும். இதனால் நிறைய பேருக்கு பீதியில் போகும், ஒரு மாதிரி உடம்பு பீதி ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்கள் உடம்பு லேபர் பெயின் தாங்க முடியாமல் ஒரு சில நேரங்களில் பீதி அடைஞ்சு உங்களுக்கு லூஸ் மோஷன் போகிற மாதிரியும் இருக்கும். இதுவும் ஒரு மெயினான பிரசவ அறிகுறி அப்படிங்கிறது. பிரசவம் நெருங்கிடுச்சு அப்படின்றத உணர்த்தக்கூடிய அறிகுறி. அண்ட் அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்ப வாயில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். உங்களுடைய கர்ப்ப வாயை டாக்டர் செக் பண்ணி பார்த்தாங்கன்னா அது டைலூஷன் ஆகியிருக்கும், அதாவது விரிவடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 2 சென்டிமீட்டர் இல்லை 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் அளவு அது ஓப்பன் ஆகி இருக்கலாம். குழந்தையோட தலை வந்து அதில் ஃபிக்ஸ் ஆகி ஓப்பன் ஆக ஸ்டார்ட் ஆகிறப்ப இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உங்களுடைய பெண்ணுறுப்பில் நிறைய மாற்றம் ஏற்படுது. உங்கள் பெண்ணுறுப்பு வாய்ப்பகுதி வெளியில் யோனி பகுதி வெள்ளைப்படுதல் வெளியில் வரும்ல, இல்லை பீரியட்ஸ் வரும்ல, அந்த பகுதியில் வந்து உங்களுக்கு நல்லாவே நார்மல் அளவை விட இப்போ நல்லா ஓப்பன் ஆகி இருக்கு அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு டெலிவரி ஆக போகுது அப்படின்றத உணர்த்தக்கூடிய ஒரு மெயினான அறிகுறி அப்படிங்கிறது. இது இல்லாமல் உங்களுக்கு லைட்டாக ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்தாலும் அதுவுமே டெலிவரி பெயின் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு பிரசவம் நடக்க போகுது அப்படின்றத உணர்த்தக்கூடியது. ஏன்னா குழந்தை வெளியில் வர்றப்போ உங்களுக்கு லைட் ப்ளீடிங் அப்படிங்கிறது கர்ப்பப்பை ரெம்பி ஒரு வித அழுத்தம் அடிவயத்தை நோக்கி இருக்கிறப்ப நிறைய பேருக்கு இது ஏற்படுறது அப்படிங்கிறது இயல்பானது தான். உங்களுக்கு கீழ் முதுகு வலியோட அடிவயத்து வலி பயங்கரமாக இருக்குது அப்படின்னா இது எல்லாமே டெலிவரி ஆக போகுது அப்படின்றத உணர்த்தக்கூடிய அறிகுறி. இந்த அறிகுறிகள் எது இருந்தாலுமே நீங்கள் அலட்சியப்படுத்தக்கூடாது. நான் சொன்ன இந்த அறிகுறிகளை ஏதாவது ஒன்று இருந்தால் கூட உடனே டாக்டரை பாருங்கள். ஏன்னா இந்த அறிகுறிகள் வந்த உடனே ஒரு சில மணி நேரங்களையோ ஏன் அரை மணி நேரத்துலையோ நிறைய பேருக்கு டெலிவரி ஆகியிருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த வாட்டர் பிரேக்கேஜ்னால் ஆனவங்களுக்குனா வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்லேயே அவங்களுக்கு வந்து டெலிவரி ஆகியிருக்கிறது நிறைய கேசஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் இதை கொஞ்சம் எல்லாமே கவனமாக வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் குழந்தையோட அசைவுகளையுமே நிறைய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குழந்தை அசைவு எப்போவுமே உங்களுக்கு ஒரு சைட்லேருந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது, திடீர்னு அதோடைய அசைவுகள் வேறு சைடு தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னாலும் அதுவுமே உங்களுக்கு டெலிவரி ஆக போகுது அப்படின்றத உணர்த்தக்கூடிய அறிகுறிகள். இந்த அறிகுறிகள் எல்லாமே எப்போ எவ்வளோ நாளாக இருக்குது இல்லை எத்தனை மணி நேரமாக இருக்குது அப்படின்றத எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இந்த அறிகுறிகள் வந்ததுக்கு உடனே இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் இல்லை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற எந்த ஒரு டிலேயும் பண்ணாமல் உடனே ஹாஸ்பிட்டல் போகிறத வழக்கமாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஷேரை, கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான ரெகுலர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு கீழே நிறைய ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெலிவரிக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டெலிவரி பெயின்னு ஒரு டைட்டில் இருக்கும். அந்த டைட்டிலில் டெலிவரி ஆகிறதுக்கு, அதாவது நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான உணவுகள், எக்ஸசைஸு, குழந்தையோட தலை திரும்புறதுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா கீழே ஹை பண்ண எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும். ஹை பண்ணி விடுங்க. நிறைய ப்ரெக்னென்ட் லேடிக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரெக்னன்சி லேடிஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.